Good morning students, Mathematics 8th standard refresher course module chapter 11, 12, 13 ஓட evaluation problem நம்ம பார்க்கலாம். Dear students, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. 11th chapter angles and property of triangles and congruence of triangles. இதில் உள்ள evaluation பார்க்கலாம். Can you draw a triangle with 30 degree, 70 degree and 80 degree as angles justify? என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த angles வச்சு நம்மளால ஒரு triangle draw பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. So நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நமக்கு தெரியும் sum of all the angles in a triangle 180 degree தெரியும். So நமக்கு add பண்ணா 180 degree வந்துச்சுன்னு சொன்னா நம்மளால என்ன செய்ய முடியும், ஒரு triangle என்ன செய்ய முடியும், வரைய முடியும். So first அதை தான் நம்ம எழுத போகிறோம். First given angles எழுதிக்கலாம். Given angles என்னதெல்லாம் 30 degree, 70 degree, 80 degree. இப்போ நம்ம sum of the angles கண்டுபிடிக்க போறோம். Sum of the angles is equal to எதெல்லாம் add பண்ணணும், 30 degree plus 70 degree plus என்னது 80 degree. add பண்ணுங்க 30 plus 70 100, 100 plus 80 என்னது 180 degree. So sum of the angles நமக்கு 180 degree வந்துருது. So நம்மளால என்ன செய்ய முடியும், given angles வச்சு ஒரு triangle form பண்ண முடியும். So நம்ம answer எழுதிடலாம். Therefore the given angles can form a triangle. Next second problem பார்க்கலாம். If the sum of two interior angles of a triangle is 120 degree, then what will be the exterior angle of the opposite side? என்ன கொடுத்திருக்காங்கன்னா sum of the two interior angles என்ன கொடுத்திருக்காங்க, interior angles ஓட sum, ரெண்டு interior angles ஓட sum கொடுத்திருக்காங்க, அது 120 degree கொடுத்திருக்காங்க. exterior angle of the opposite side நமக்கு என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் exterior angle of a triangle வந்து ஈக்குவலா இருக்கும். எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா sum of its interior opposite angle-க்கு என்னதா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். So நம்ம அந்த கண்டிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இது 120 னா exterior angle-ம் நமக்கு எத்தனை தான் இருக்கும், 120 தான் என்ன செய்யும் இருக்கும். So நம்ம அந்த நமக்கு தெரிஞ்ச அந்த இதை நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அதை given எழுதிக்கிட போறோம். sum of two interior angles is equal to எவ்வளவு 120 degree. நமக்கு தெரிஞ்ச கண்டிஷன் எழுதிக்கலாம். exterior angle of the triangle is equal to exterior angle of a triangle is equal to நமக்கு தெரியும் sum of the interior opposite angle. interior opposite angles அப்படி நமக்கு தெரியும். So sum of the interior angles தான் நமக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 120 கொடுத்திருக்காங்க. So அப்ப exterior angle இது equal அப்படின்னு சொன்னா exterior angle of a triangle நமக்கு எத்தனை டிகிரி வந்துரும், 120 டிகிரி என்ன செஞ்சிரும் கிடைச்சிரும். Next third problem பாருங்க. In a right angle triangle, angle opposite to right angle is called as, அதாவது இதான் right angle triangle, இதுதான் 90 டிகிரி சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்னா இந்த சைடு. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஹைபாட்டனைஸ் சொல்லுவோம். ஸோ தேர்டுக்கு ஆன்சர் என்னது, ஹைபாட்டனைஸ். சரியா. நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்ளம் பாருங்க. இஃப் triangle ABC congruent to corresponding congruent to, சரியா, triangle DEF, then find corresponding congruent side கண்டுபிடிக்கணும், corresponding congruent angles கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டுமே congruent கொடுத்திருக்காங்க. எதெல்லாம், triangle ABCயும் triangle DEFம் congruent அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டையும் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ ABC அப்படிங்கிற triangle இதை எடுத்துக்கலாம். இது A, இது B, இது C. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, இது D, இது E, இது F. சரியா. நெக்ஸ்ட் ரெண்டுமே நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, கான்க்ரூவன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த சைடு எடுத்தோம்னா இந்த சைடுக்கு இது ஈக்குவலா இருக்கும், இந்த சைடு எடுத்தோம்னா அதுக்கு இங்க இந்த சைடு ஈக்குவலா இருக்கும், இது எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த சைடு என்னதா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கரஸ்பாண்டிங் கான்க்ரூவன்ட் சைட்ஸ் எழுத போறோம். சரியா. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா கரஸ்பாண்டிங்
congruent sides. சரியா? first side பாருங்க. AB சைடும் என்னதும் ABயும் இங்க என்னது DEயும். next second என்ன சொல்லலாம்? இங்குள்ள BCயும் இங்குள்ள EFயும். BC, EF. சரியா? third side என்னது? AC சைடும் இங்குள்ள DFயும். ACயும் DF. இந்த ரெண்டும் இந்த மூணு சைட்ஸும் என்னதா இருக்கும்? கரஸ்பாண்டிங்கா என்னதா இருக்கும்? கான்குரண்ட் சைட்ஸா இருக்கும். சரியா? செகண்ட் நம்ம இதுல என்ன கண்டுபிடிக்கணும்? கரஸ்பாண்டிங் கான்குரண்ட் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும். corresponding congruent angles. சரியா? இப்போ ஏங்கிற ஆங்கிள் எடுத்தோம்னா ஏ வந்து நமக்கு இங்க சென்டர்ல வரணும். இங்க ஏக்கு ஈக்குவலா எது இருக்கு? டி இருக்கு. சோ அப்ப இங்க டி சென்டர்ல வரணும். ஃபர்ஸ்ட் இது நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னா பிஏசி ன்னு எழுதலாமா? பிஏசி. இல்ல எது சென்டர்ல வருதோ அதுதான் ஆங்கிளை குறிக்கின்னு அர்த்தம். சோ இதுக்கு ஈக்குவலா இங்க என்னது இருக்கு? டி இருக்கு. அப்ப இடிஎஃப். EDF. செகண்ட் நம்ம B ஆங்கிள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா B சென்டர்ல வரணும். ABC எழுதலாமா? ஆங்கிள் ABC. இங்க எது எழுதலாம்? அது கரஸ்பாண்டிங் அவ்வளவு E. சோ இதை எப்படி எழுத போறோம்? ஆங்கிள் DEF. சரியா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. இங்க Z இருக்குதா? Cக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க என்னது இருக்கு? F இருக்கு. சோ இங்க C சென்டர்ல வரணும் அப்படின்னு சொன்னா BCA எழுதலாமா? அதே போல இங்க எழுதுறதா இருந்தா என்ன எழுதணும்? EFD. சரியா? இந்த மாதிரி என்ன செய்யணும்? எழுதிக்கலாம். இப்போ இதுல fifth problem நம்ம பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? If three angles of a triangle are x 3x 112 degree, then find the value of x. ட்ரையாங்கிளோட 3 angles கொடுத்துட்டாங்க. x வேல்யூ கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் sum of all the angles in a triangle 180 degree தெரியும். சோ அப்ப இங்க 3 angles இருக்கு. 3 angles ஆட் பண்ணா is equal to 180 degree போட்டு நம்ம x வேல்யூ என்ன செஞ்சலாம்? கண்டுபிடிச்சிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு 3 angles கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்கதை எழுதிடுவோம். 3 angles are x 3x, 112 degree. நமக்கு தெரியும் sum of all the angles in a triangle is equal to எத்தனை? 180 degree. So sum of all the angles எல்லாம் என்னது? x plus 3x plus 112 degree is equal to என்னது? 180 degree. x plus x என்னது? 4x. x plus 3x 4x is equal to 180 degree minus இது இங்க வந்தா மைனஸ்ல வரும். So 112. 180 டிகிரில இருந்து 112 மைனஸ் பண்ணுங்க. 10 minus 2 வந்து நமக்கு 8 கிடைக்கும். இங்க 8 minus 1 வந்து நமக்கு இங்க இருந்து 1 அங்க பாரோ வாங்கிட்டோம். சோ இங்க 7 இருக்கும். 7 minus 1 என்னது? 6. நெக்ஸ்ட் 1ல இருந்து 1 மைனஸ் பண்ணா என்னது? 0 is equal to நமக்கு என்ன கிடைக்கி? 68 கிடைக்கி. 4x equal to என்னது? 68. இதுல இருந்து x கண்டுபிடிங்க. 68 by 4. 1 4 is 4. இங்கேயும் 1 4 is 4. remaining 2 28. 7 4s are 28. So x க்கு ஆன்சர் என்னது? x equal to 17. நமக்கு find the value of x தான் கேட்டிருக்காங்க. அந்த ஆங்கிள்ஸ்லாம் என்னன்னு கேட்கல. So find the value of x னா x equal to எத்தனை? 17. So x equal to 17 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா மீதி ஆங்கிள்ஸ் என்ன செஞ்சிடலாம்? நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு x வேல்யூ தான் கேட்டிருக்கனால x equal to என்னது? 17. நெக்ஸ்ட் 12th யூனிட் symmetry and concentric circle. இத பத்தி நம்ம பார்க்கலாம். First பாருங்க, the line that divides any figure into equal halves such that each half exactly coincide with the other is known as. இது நமக்கு தெரியும். ஒரு figure எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு லைன் வந்து ரெண்டா டிவைட் பண்ணிட்டு ரெண்டா எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா அதுவும் அந்த ரெண்டு ஃபிகரும் ஒண்ணுக்கு ஒண்ணு என்னது? எக்ஸாக்ட்லி கோயின்சைடா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அதை என்ன சொல்லுவோம்? சிமெட்ரி சொல்லுவோம். சோ இட்ஸ் known as என்னது? சிமெட்ரி. Next, a reflection is a transformation that நமக்கு என்ன தெரியும்? flips are என்னது? reflect. சரியா? flips are என்னது? reflect. Next, describe the transformation involved in the following pair of figures. Write translation, reflection, rotation. Translation, reflection, rotation கேட்டிருக்காங்க. Translation என்ன?
சேம் டைரக்ஷன்ல சேம் டிஸ்டன்ஸ்ல இது வந்து மூவ் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுதான் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவோம். ரிஃப்ளெக்ஷனா என்ன செய்யணும், ஒரு மிரர் வச்சோம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது அந்த மிரர்ல என்ன ரிஃப்ளெக்ஷன் தெரியுதோ அதுதான் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ரொட்டேஷன்னா என்னது, அந்த ஃபிகரை நம்ம அப்படி ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கச்சுல திருப்பி அதே சேம் ஃபிகர் வர வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுதான் ரொட்டேஷன் சொல்லுவோம். ஸோ இதுல எதுன்னு கேட்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இதுல நம்ம ஒரு மிரரை வச்சோம் வைங்களேன், இதுக்கு சென்டர்ல ஒரு மிரரை வச்சோம்னா இந்த சர்க்கிள் வந்து இந்த இடத்துல வந்த மாதிரி தெரியும். ஸோ நமக்கு பார்த்தா இந்த மாதிரி தான் என்ன செய்யும் தெரியும். ஸோ இதுதான் என்னது ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ரிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க இதுல ஒரு மிரர், அதாவது இந்த ஃபிகருக்கு நடுவுல ஒரு மிரர் வச்சோம்னா அந்த மிரர்ல எப்படி ஃபிகர் தெரியுதோ இந்த மாதிரி தான் நமக்கு ஃபிகர் தெரியும். ஸோ அது என்ன சொல்லுவோம்னா ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர், ரிஃப்ளெக்ஷன். செகண்ட் பாருங்க, இங்க உள்ள டாட் இந்த ரெண்டு ஃபிகரும் சேம் தான் பாத்தீங்களா. இங்க 3 ஸ்கொயர் வருது, இங்க 2 ஸ்கொயர் வருது. அதே போல இந்த கார்னர் ஸ்கொயர்ல டாட் வச்சிருக்காங்க, இங்க ரெண்டுமே என்னதான் சேம் தான். அப்போ சேம் டிஸ்டன்ஸ்ல சேம் டைரக்ஷன்ல இது என்ன செஞ்சிருக்கும், இந்த ஃபிகர் மூவ் ஆயிருக்கும். ஸோ அப்போ இதை என்ன சொல்லுவோம், நம்ம டிரான்ஸ்லேஷன் சொல்லுவோம். சரியா, இது என்னது டிரான்ஸ்லேஷன். நமக்கு ரிஃப்ளெக்ஷன்ல இந்த டாட் வந்து நமக்கு மாறி தெரியும், நீங்க பார்த்தா தெரியும். சரியா. Fourth problem, reflect the shape in each of the following pictures with given line of reflection. ஒரு line of reflection படி reflect shape வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்காங்க. ஸோ நான் இப்போ இதுல தான் நான் ஒரு லைன் வரைகிறேன் அப்படின்னு சொன்னா இதுல நீங்க இந்த லைன்ல ஒரு மிரர் வச்சு பாருங்க. ஸோ இந்த மிரர்ல என்ன ஃபிகர் தெரியுமோ அதுதான் இதனுடைய ஆன்சரா இருக்கும். ஸோ மிரர்ல எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தான் என்ன செய்யும் தெரியும். சரியா, இது மிரர்ல இந்த மாதிரி தெரியும். ஸோ டாட் எங்க தெரியும்னா இங்க தெரியும். இதுதான் இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இமேஜ். சரியா, ரிஃப்ளெக்ஷன் ஷேப். நெக்ஸ்ட் இந்த லைன் இருக்கு. ஸோ இதுக்கும் நம்ம இந்த சைடு ஒரு மிரர் வச்சோம் அப்படின்னு சொன்னா இது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா நீங்க மிரர் வச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு அது தெரியும். ஸோ இப்படி 3 இது இந்த மாதிரி வரும். இந்த டாட் எங்க வரும் அப்படின்னு சொன்னா இங்க வரும். சரியா, இந்த டாட் எங்க வரும், இங்க வரும். இப்போ இதுக்கு அவனே லைன் கொடுத்துட்டான், லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு அந்த லைன் கொடுத்துட்டான். ஸோ இந்த லைன்ல நம்ம மிரர் வச்சோம்னா இந்த ஃபிகர் எந்த மாதிரி தெரியும் அப்படின்னு சொன்னா இங்க ஒரு டாட் இருக்கு. நெக்ஸ்ட் ஸோ இந்த மாதிரி என்னச்சையும் இருக்கும், இந்த டாட்டு இங்கேயும் இங்கேயும் இருக்கும். ஸோ நீங்க மிரர் வச்சு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் இந்த மாதிரி தான் என்னச்சையும் இருக்கும். நெக்ஸ்ட், இன் ஏ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் த மெஷர்மெண்ட் ஆஃப் ரேடி R1 is equal to 3 cm, R2 is equal to 5 cm. Find the width of the circular ring. நமக்கு ஒரு சர்க்கிள், ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. R1 is equal to 3 cm கொடுத்துருக்காங்க. R2 is equal to என்ன கொடுத்துருக்காங்க, 5 cm கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, width of the circular ring. சரியா, இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு சொன்னா அதனுடைய சென்டர் பாயிண்ட் சேமா இருக்கும், ரேடியஸ் தான் என்னதா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு சர்க்கிள் எப்படி இருக்கும், இப்படி வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னா இதனுடைய ரேடியஸ் நமக்கு 3 இருக்கும். நெக்ஸ்ட் சர்க்கிள் இதுதான் சென்டரா வச்சிருப்போம், ரேடியஸ் தான் என்ன செய்வோம் மாத்துவோம். இதுல இருந்து இது வந்து எவ்வளவு 5. சரியா, இதுக்குள்ள வித் தான் நமக்கு கேட்காங்க. ஸோ இப்போ ரேடியஸில் உள்ள லார்ஜ் வேல்யூ என்னது 5. அதாவது வெளியே இருக்க சர்க்கிள்ல இருந்து உள்ள இருக்க சர்க்கிள் ரேடியஸை மைனஸ் பண்ணிடும். ஸோ 5 minus 3 is equal to என்னது 2. ஸோ width of the circular ring எத்தனை 2 cm. Next 13, pair of angles formed by intersecting angles and transversal. இதனுடைய எவால்வேஷன் நம்ம பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இதுதான் இதான் வைங்களேன், இதுல உள்ள ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து
சைஸ்ல அந்த மெஷர்மெண்ட் என்னதா இருக்கும் சேமா இருக்கும் சரியா அந்த சைஸ்ல என்னதா இருக்கும் ஈக்குவலா இருக்கும் சோ ஈக்குவல் இன் சைஸ் sum of all the triangles formed at a point ஒரு பாயிண்ட்ல உள்ள sum of angles அப்ப இத உள்ள சுத்தி இருக்கிற ஆங்கிள் நம்ம ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 360 degree next dash a line which intersect two or more lines 1 2 3 3 lines நான் டிரா பண்ணியிருக்கேன் இதுல ஒரு intersect பண்ற ஒரு லைன் பாருங்க இது 3 different pointல intersect ஆகுதா சோ இததான் நம்ம என்ன சொல்லுவோம் transversal சொல்லுவோம் சரியா ஆன்சர் என்னது B next fourth பாருங்க in a figure A and B are சரியா AB இதுல A யும் B யும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இது வந்து ரெண்டு லைன் வந்து intersect ஆகுது 2 லைன் தான் intersect ஆகுது சரியா இது parallel லைனும் கிடையாது அல்ல டிரான்ஸ்வர்சலும் கிடையாது 2 லைன்ஸ் intersect ஆகுது A யும் B யும் கேட்காங்க அப்ப A யும் B யும் என்னது opposite angles thank you students thanks for watching